வணக்கம் மக்களே, மாலை வணக்கம். மாலையில் மாடியில் வந்து பூக்கள் பறிக்க வந்திருக்கேன் பாருங்கள். நித்தம் பூக்கிற நித்திய மல்லி இவ்வளவு சூப்பராக நிற்கி பற்றியலாம். இன்றைக்கி பிரிஞ்சாச்சு பார்த்துருங்க. பறிச்சுக்கிட்டு எவ்வளவு பூக்கள் கிடச்சிருக்குன்னு உள்ளது காட்டு பாருங்கள். இது வந்து நம்ம இந்த பூக்கள் முடிஞ்சோடனே இந்த கொம்போல் வெட்டி எடுத்து விடணும். இது வந்து நல்ல வெயில் அடிப்படு இடமா இருந்தால் நிறைய பூக்கள் வரும். நான் வந்து இதை வந்து இந்த படரை விட்டால் நமக்கு பூக்கள் பறிக்க முடியாது பார்த்துடுங்க. அதனால் படரை விடாமல் கட் பண்ணி விட்டுருக்கேன். பறிச்சுக்கிட்டு எவ்வளோ கிடச்சிருக்குன்னு காட்டு. இன்றைக்கி சங்கடகடை சதுர்த்தி பார்த்துடுங்க. விநாயகருக்கு ஒரு முக்கியமான ஒரு நாள். அங்கே எங்கள் வீட்டுக்கு பக்கத்தில் ஒரு விநாயகர் கோயிலில் இந்த சங்கடகடை சதுர்த்தி அங்கே தீவாரணம் நடந்துகிட்ருக்கு. எதனாலேன்னு தெரியலை. 3110 வாட்ச் ஹவர்ஸ் இருந்து பார்த்துடுங்க. அவ்வளோ வாட்ச் ஹவர்ஸும் குறைஞ்சாச்சு. எதனால குறையுதுன்னு எனக்கு தெரியலை. ஏன் நம்ம போடுற வீடியோவில் கண்டென்ட் இல்லையா என்னன்னு ஒன்றும் தெரியலை. நான் வந்து சமையல் வீடியோ, கோலம் வீடியோ, நான் பாட்டு பாடுவது முதல்ல ஃபேஸ் காட்டாமல் இருந்தேன். இப்போ வந்து ஃபேஸ் காட்டி தான். பயமாக இருக்கும் எனக்கு. யாராவது பார்த்துட்டு ஏதாவது சொல்லுவாவளா எடுப்பாவளான்னு உள்ள பயத்தில் நான் ஃபேஸ் காட்டாமல் இருந்தேன். இப்போ வந்து ஃபேஸ் காட்டி போட்டதுக்கு பிறகு இந்த நிறைய நல்ல வீடியோ எல்லாம் பெரிய அளவில் போவேல. இப்போ ஃபுல் வீடியோ மக்கள் அதிகமாக பார்க்கல, ஏன்னு தெரியலை. அடுக்கு செம்பருத்தி 2 எண்ணம் பூத்துருந்து பற்றிலாம் அதை பறிக்க காலையில் 2 வேறு பூக்களெல்லாம் பறிச்சாச்சு காலையில். இப்போ வந்து அடுக்கு செம்பருத்தி 2 எண்ணம். இங்கே நிற்க மல்லிகையை பறிச்சிட்டு எவ்வளோ கிடச்சிருக்குன்னு காட்டு. இருவாச்சியில் முல்லையில் குடமுல்லையிலாம் நிறைய மொட்டுக்கள் நிற்கிது. நாளை விரிஞ்ச பிறகு தான் பறிக்கணும். இங்கே தெட்டிப்பூ, சிவப்பு கலர் தெட்டி, டைசி. இங்கே பாருங்க, அந்தியில் பூத்த அந்தி மந்தாரம் எவ்வளோ சூப்பராக அழகாக பூத்து நிற்கி பற்றியலாம். இன்றைக்கி சாயங்காலம் 2 அடுக்கு செம்பருத்தி, தெட்டி, நித்தம் பூக்கிற நித்திய மல்லிகை இவ்வளவும் பறிச்சிருக்கேன். எப்படி இது பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். எனக்கு உடம்புக்கு சரியில்லாமல் இருந்த பிறகு எனக்கு மன ஆறுதலுக்கு நான் இந்த வீடியோ எடுக்க வந்திருக்கேன். எனக்கு வந்து இந்த பூக்களை எல்லாம் பார்த்துட்டு போனால் தான் மனசுக்கு ஒரு திருப்தின்னா ஒரு சந்தோஷமாக இருக்கும். அதுக்காக தான் நாங்கள் அந்த மாடியில் வந்து பூக்களை வந்து பார்த்து வீடியோ எடுக்குது. வணக்கம்.